ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குருவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 70. பரதன் கேகய நாட்டிலிருந்து அயோத்திக்கு புறப்படுதல். இச்சமயம் தூதர்கள் அரண்மனையில் நுழைந்து கேகயராஜனும் அவனது மகனும் எதிர்கொண்டு செய்யும் பூஜைகளை பெற்றுக்கொண்டு கேகயராஜனை நமஸ்காரம் செய்துவிட்டு பரதனை அணுகி, ராஜகுமார, புரோகிதர் உன்னிடம் சகலருடைய க்ஷேமத்தை அறிவிக்க சொல்லினர். ஆனால் நீ வெகு சீக்கிரமாக அயோத்திக்கு புறப்பட்டு வர வேண்டுமாம். ஒரு காரியம் காலம் தவறி போகிறது. அதை நீயே செய்ய வேண்டும். ஆகையால் வேகமாக புறப்பட்டு வரும்படி சொல்லினர். இதோ உன் பாட்டனுக்காகவும் உன் மாமனுக்காகவும் விலையுயர்ந்த பொருள்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இவற்றை அவர்களுக்கு கொடுத்து உத்தரவு பெற்றுக்கொண்டு சீக்கிரம் பிரயாணமாவாய் என்றனர். பரதன் தூதர்களை நோக்கி, என் தந்தையும் அண்ணன்மார்களும் க்ஷேமமா? தாய்மாரான கௌசல்யும் சுமித்ரையும் சுகமாக இருக்கிறார்களா? தன் காரியத்தையே பாராட்டும் தன்மையுடையவளும் குரூரம், கோபம், கர்வம் இவற்றிற்கு இருப்பிடமானவளுமான என் அன்னை கைகேயி ரோகங்களின்றி சௌக்கியமாக இருக்கிறாளா? நீங்கள் வரும்போது தன் பந்துக்களுக்கு அவள் என்ன சமாச்சாரம் சொல்லினள் என்று வினவினன். அதற்கு அத்தூதுவர்கள் ஒரே வார்த்தையில், அனைவரும் சௌக்கியமாய் இருக்கிறார்கள், நீ சீக்கிரம் புறப்படுவாயாக என்றனர். பரதன் தன் பாட்டனிடமும் மாமனிடமும் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவர்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட அளவற்ற சதுரங்க சேனைகளோடும் ஐஸ்வர்யங்களோடும் வெகு சீக்கிரமாய் தன் மாளிகை நின்றும் புறப்பட்டனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 71. பரதன் 7 நாட்களில் அயோத்தி நகர் வந்து சேர்ந்து கொடிய நிலைமையை கண்டு குழம்பினமை கூறல். பிறகு பரதன் சூதாமை, ஹிலாதினி, சதத்ரு, சிலாவகை, குலிங்கா, யமுனை முதலிய நதிகளையும் அபரபர்ப்படம், சல்யகர்த்தனம் முதலிய கிராம பட்டணங்களையும் சைத்ரரதம், பாருண்டம் என்கிற வனங்களையும் கடந்து சென்று அம்சுதானம் என்னும் தேசத்தை அடைந்து கங்கையை தாண்டி தர்மவர்த்தனம் என்னும் கிராமம் சேர்ந்தனன். அங்குள்ள ஓர் வனத்தில் அன்று இரவை கழித்து விடிந்தவுடன் கிழக்கு முகமாக புறப்பட்டு உஜ்ஜயானை என்னும் நகரத்தின் உத்தியான வனத்தை அடைந்தனன். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு சர்வ தீர்த்தம் என்னும் கிராமத்தை அடைந்து அவ்விடம் ஓர் இரவை கழித்து பிறகு புறப்பட்டு உத்தானிகை, கபீவதி, சதானுமதி, கோமதி முதலிய நதிகளையும் ஹஸ்தி புருஷ்டகம், லௌஹித்தியம் முதலிய பட்டணங்களையும் கிராமங்களையும் கடந்து கலிங்க நகரை அடைந்து அதில் உள்ள சாலவனம் சேர்ந்து சைன்யங்களுடன் சற்று இளைப்பாறினன். உடனே அந்த சாலவனத்தை அந்த இரவிலேயே கடந்து சூரியோதமாகையில் அயோத்தியாபுரியை கண்டனன். கடைசியாக 8வது நாள் அயோத்தியின் எல்லையில் நுழைந்தனன். அப்பொழுது பரதன் நகரம் மிகவும் பாழடைந்து இருப்பதை கண்டு சாரதியை நோக்கி, அப்பா சாரதி, ஏன் நகரத்தில் ஜனங்கள் சந்தோஷமாய் இருக்கவில்லை? எவரும் நான் முன் பார்த்தபடி குதிரை முதலிய வாகனங்களில் ஏறிக்கொண்டு நகரத்தினின்றும் வெளியிலாவது வெளியிலிருந்து உள்ளேயாவது ஏன் உல்லாசமாக உலாவவில்லை? செடி கொடிகளெல்லாம் ஏன் வாடி வதங்கி துவண்டிருக்கின்றன? ஏன் பட்சிகள் பாடவில்லை? மலைகளெல்லாம் ஏன் பிளவுபட்டிருக்கின்றன? மரங்கள் எல்லாம் ஏன் இலைகளை உதிர்த்து விட்டன? காற்று ஏன் சுகமாய் வீசவில்லை? ஏன் முன்போல் வாத்திய ஒலிகளும் கீதங்களும் கேட்கவில்லை என்று கேட்டுக்கொண்டே அயோத்தியின் மேற்கு வாசற்படியான வைஜெயந்தம் என்னும் வாயிலில் நுழைந்தனன். பின்னும் அவன் அந்த சாரதியை நோக்கி, ஏன் எல்லாரும் சந்தோஷமின்றி வருத்தத்துடன் காணப்படுகின்றனர்? என்னை வசிஷ்டர் சீக்கிரமாக அழைத்து வர சொன்ன காரணம்தான் என்ன? வீடுகள் எல்லாம் லக்ஷ்மி தாண்டவமின்றி மூடப்பட்டு ஒளி மழங்க பெற்றிருப்பதேன்? சமஸ்தான ஜனங்களும் முக ஒளி இழந்து கண்ணீர் வடிய தீனமாக குரலில் அழுது வருந்துவதேன் என்று கேட்டுக்கொண்டே அப்பரதன் முன்பு ஒரு காலம் தன் பட்டணத்தில் உண்டாகாதவைகளும் மனத்திற்கு பிரியமில்லாதவைகளுமாக நிலைமைகளை மற்றும் பல கெட்ட சகுனங்களையும் கண்டு மனக்கலக்கமடைந்து தந்தையின் மாளிகையினுள் நுழைந்தனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ
இசைத்தே நாமமே நாளும் மோது